Praise the Lord. Hello friends. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பணியை நியமிச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நிறைய டைம் நம்ம அந்த காரியத்தை உண்மையாக செய்தாலும் நமக்கு அந்த காரியத்தை செய்வது நிமித்தமாய் உள்ள அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. நமக்கு ஒரு உயர்வோ கிடைக்கிறது கிடையாது. இது ஏன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்ம 2 காரியங்கள் பைபிள்லேருந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு கழுதை உண்டு. பீலையாம் அப்படிங்கிறவனோட ஒரு கழுதையோட வேலை என்ன? சுமக்கிறது. அது அதனோட வேலையை கரெக்டாக பண்ணுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுச்சு? அது அடி வாங்குச்சு. அதுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 19 இன்னொரு கழுதைக்குட்டியை நம்ம பார்க்குறோம். அது எந்த கழுதைக்குட்டி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டு சென்ற கழுதைக்குட்டி. அந்த 2 கழுதைக்குட்டியும் என்ன பண்ணுச்சு? சுமக்கிற வேலையை தான் செஞ்சிச்சு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றி கொண்டு போன கழுதைக்குட்டிக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை விரிச்சாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? கனம் பண்ணாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையில் நமக்கு கனம் உண்டாகணும், நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், நமக்கு உயர்த்தப்படணும் அப்படின்னா நம்ம மேலே இயேசு இருந்தால் மட்டும்தான், நம்ம காரியங்கள் இயேசு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உயர முடியும். நம்ம செய்கிற பணிகளில் நம்ம உயர்வை பெறுவதற்கான ஒரே ஒரு ரகசியம் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருப்பது. God bless you.